உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். OH பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இப்போ பார்க்க போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட மிருகம் என்ன? காமதேனு, பசு. முக்கோடி தேவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு ஆன்மா பசு. ஸோ இந்த உத்திரட்டாதி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் பிறந்திருக்கிறவங்களோட கேரக்டர்ஸ் என்ன? உத்திரட்டாதி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. ஸோ இதில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தனித்துவத்தை வெளிக்காட்டுவாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப இறங்கி இருந்து ஹைட்டுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. ஏழ்மையிலேருந்து உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. பதவி இல்லாமல் இருந்து பதவியில் வந்து உட்காருவாங்க. இவங்களோட மூதாதையர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைஞ்சது உத்திரட்டாதி 1. எந்த ஒரு மறைமுகமான பிரச்சனைகளையும் அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க உத்திரட்டாதி 1. உத்திரட்டாதி 2 ரொம்ப ஹை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு பகை கிரகம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் குட் ஹேக்கர். ஒரு விஷயத்தை ஹேக் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய மீடியாவில் சரி, பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எடுத்துடுறாங்க, பணத்தை எடுத்துடுறாங்க, ஏமாத்துறாங்க. அப்படின்னா இந்த உத்திரட்டாதியில் பகை கிரகங்கள் உட்கார்ந்துச்சுன்னா இந்த கேரக்டர் வரும் 2ஆம் பாதத்துக்கு. லைஃப்பில் உத்திரட்டாதி 2 பணம் சார்ந்த விஷயத்துலையோ இல்லை கடன் சார்ந்த விஷயத்துலையோ மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் சந்திப்பாங்க. இடம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்க போகிறீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் கழித்து தான் இதை விற்க முடியும்னு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சுட்டு அவங்க ஜம்முன்னு வாழ்வாங்க. இல்லையா தான் நிலத்தையோ சொத்தையோ தான் வாழ்கிற காலத்திலே அழிச்சிடுறது உத்திரட்டாதி 2. உத்திரட்டாதி 3 மிக சிறப்பானவர்கள், வல்லுநர்கள், கலைகளில் ஆர்வம் மிக்கவர்கள். ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இல்லையா, பாட்டு இல்லை ஆக்டிங் இல்லை டான்ஸு, இதில் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க உத்திரட்டாதி 3. எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பக்கூடியவங்க, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலை விரும்புவாங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறவங்க உத்திரட்டாதி 3. ஸோ வாழ்க்கையில் ஒரு பகுதியை சும்மாவே இருந்து கழிப்பாங்க. அப்புறமா சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நான் இது பண்ணியிருக்கலாம், பண்ணலை, எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறது வந்து உத்திரட்டாதி 3. உத்திரட்டாதி 4 இந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறகுன்னா அவங்க வீட்டில் ஒரு பெண் சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவும் கர்ப்பிணியோட சாபம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து 10 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை தவறிடுச்சு மூதாதையில், அதை நாங்கள் கிணத்தடியில் வச்சு கும்பிட்றோம், எங்கள் குலதெய்வம் வந்து காட்டேரி, அந்த மாதிரி ஒரு உக்கரமான ஒரு தெய்வத்தை மறைமுகமாக கும்பிடக்கூடியவங்க உத்திரட்டாதி 4 குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த உத்திரட்டாதி 4 வைராக்கியம் மிகுந்தவர்கள். தான் மனசில் என்ன நினைக்கிறாரு வெளியில் சுத்தமாக காட்டிக்காது. இவங்க என்ன நினைக்கிறாங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. நிறைய டாக்டர்ஸ், நிறைய உள்ளூர்லேருந்து வெளியூர் போனவங்க, வெளிநாடு போனவங்க உத்திரட்டாதி 4. கல்யாணம் அங்கே போய் செட்டில் ஆகிடுறேன்றவங்க, கல்யாணம் இல்லை உத்தியோகத்துக்காக அங்கே போயிட்டு அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகுறவங்க, அதிக லவ் மேரேஜ் உத்திரட்டாதி. ஆனால் ஒரு கட்டத்தில் ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த உத்திரட்டாதி தான் 4ஆம் பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிதேவதையே காமதேனு தாங்க. பஸ்ஸுக்கு போய் ஒரு வாழைப்பழம் கொடுங்க, நமஸ்காரம் பண்ணுங்கள். இது பொது பலனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் கடன் சுமையோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ ஒரு பிரச்சனையும் இருக்குன்னா தொடர்ந்து 48 நாள் ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க. சாயங்காலம் 5 மணியா, அந்த 48 நாளும் 5 மணிக்கு அந்த பசுக்கு ஒரு வெத்தலை, ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு பழமோ கொடுத்துட்டு வாங்க. இல்லையா சங்கல்பம் வச்சு ஒரு 11 நாள் கொடுங்க. அந்த நெகட்டிவ்னஸ் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். அவ்வளோ விசேஷம் கொண்டது காமதேனுக்கு அன்னம் கொடுக்கறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய விருட்சம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம். வேப்ப மரத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது தேவலோகத்தில் அமிர்தம் கடையும் போது தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த அசுரர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சு குடிச்சிடுவாங்க. அதை குடித்த உடனே அந்த பெருமாள் என்ன பண்ணுவார், கத்தி எடுத்து 2ஆக வெட்டுவாங்க. அதுதான் ராகு கேதுவாக இருந்தது.
இந்த தலை வெட்டப்பட்ட உடனே அவங்க வாயிலேருந்து அந்த அமுதம் கக்குனான வந்து விழுந்தது, அந்த பாம்போட விஷத்தோடு சேர்ந்து கக்குனான வந்து விழுந்தது தான் வேப்ப மரம். அதனால தான் வேப்ப மரம் கசப்பாக இருக்கும், ஆனால் எல்லா நோய்க்கும் அருமருந்து. ஸோ அந்த வேப்ப மரம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. வேப்பஞ்சாறு ஒரு 11 நாள் 48 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க, உடம்பு முழுக்க ஆரோக்கியமாயிடும். நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா வேப்ப இலையை நல்லா அரைச்சி உருண்டை போட்டு வச்சுருவாங்க, டெய்லி காலையில் ஒன்று சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு உயிராற்றலை நீடித்து கொடுக்கும். ஸோ இவங்களுக்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு அன்னாச்சி பழம், பைனாப்பிள். ஸோ வாழ்க்கை முழுவதும் ஆயுள் தீர்க்கத்துக்கும் கர்மா நீங்கத்துக்கும் வழிபட வேண்டிய தேவி சக்தி, பார்வதி தேவியை வழிபாடு செய்யணும். தானம் கொடுக்க வேண்டிய பழம் நாவல் பழம். சுத்தமாக ஆகாத நட்சத்திரம் பூர நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும். ஸோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள், சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா? இங்கே அம்பாலே பட்டினி விரதம் இருப்பா. அப்போ வேப்ப மரத்தால் தான், அந்த இலைகளால் தான் அவளை அலங்காரமே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், கும்பகோணத்துல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில், குலசேகர பட்டணத்தில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவில் ரொம்ப விசேஷங்க. அங்கெல்லாம் மூலப்பொருளே வேப்பந்தான். ஸோ இந்த கோவில்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வர்றது சிறப்பையும், உங்கள் வாழ்க்கையில் என்ன எய்ம் இருக்குது அதை ஈஸியாக இந்த மாதிரி பொருட்களில் எங்கள் வீட்டில் ஒரு வேப்பஞ்செடி வைங்க. எப்போல்லாம் உங்களுக்கு மனசு இருக்கோ அன்னாசி பழம் சாப்பிடுங்க. எந்த கோவிலுக்கெல்லாம் போகிறீங்களோ நாவப்பழம் சீசனாக வாங்கி வச்சுடுங்க. இப்போ இந்த நாவப்பழம் ஜூஸ்லாம் கூட விற்கிறாங்க, அதை வாங்கி கொடுங்க. ஒரு 2 பேருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.